ஜான் சீனா வருகிறார். ஜான் சீனா தன்னோட ரெஸ்லிங் வாழ்க்கையில இப்படி ஒரு மூவை செஞ்சிருக்க மாட்டார். இப்படி ஒரு ஜான் சீனாவை திட்டி பேசும் ரசிகர்களை பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஜான் சீனா உள்ளுக்குள்ள கலங்கின மாதிரி அவருடைய முகத்தோற்றத்திலே தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஜான் சீனா பேச முடியாம திறனாரு. டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு ஏற்பட்டதை விட மிக கொடூரமான ஜான் சீனாவுக்கு ஆடியன்ஸ் வச்சு செஞ்சாங்க. ஜான் சீனா மைக்கை கீழே போட்டுட்டு போகும்போதும் பூ பண்றாங்க, மைக்கை எடுத்து பேசும்போதும் ஜான் சீனாவை திட்டுறாங்க. ஜான் சீனா என்ன பண்றது தெரியாம முழிக்கிறார். அந்த இடத்துல ஒரு கட்டத்துல மீண்டும் மைக்கை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. கடந்த 25 வருஷமா நம்ம 2 பேருக்கும், அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்த நட்பு இல்ல உறவு எல்லாமே முடிஞ்சு விட்டது. ஏன்னா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜான் சீனா ரசிகர்கள் கூச்சலில ஜான் சீனாவால ஒண்ணுமே செய்ய முடியல. 25 வருஷமா நான் ஒரு விக்டிமா இருந்திருக்கிறேன். இப்போ நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஒரு குழந்தை முகம் கொண்ட ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் கிடையாது. நான் ஒரு வில்லன் கிடையாது. நான் கொடூரமானவனும் கிடையாது. நான் ஒரு மனிதன். அதுக்கு எனக்கு மரியாதை கொடுங்க. நான் WWE கடினமாக உழைச்சேன். நான் ஜெயிச்சேன். நான் நிறைய ஜெயிச்சிட்டேன். அடுத்த 10 வருஷமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறீங்கன்னு தெரியும். மீண்டும் ரசிகர்களோட ஆரவாரத்துக்கு பதில் சொல்ல முடியாம ஜான் சீனா சிக்கி தீக்கி திணறி தவிக்கிறாரு. நான் இந்த வருஷம் கடைசியில் உண்மையிலே நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். அதனால நான் எனக்கு பிடிச்சதை செய்கிறேன். அதனால நீங்கள் வருத்தப்பட்டால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் என்னை மதிக்கணும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் இந்த வாட்டி யாரையும் எதிர்பார்க்காததை அனைத்துமே செஞ்சு கொடுப்பேன் எல்லாருக்குமே. ஜான் சீனா போயிடு. மீண்டும் ரசிகர்கள் ஜான் சீனாவை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஜான் சீனா கண் கலங்காத குறையாக அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஜான் சீனாவை ரசிகர்கள் வாய மூடு, வெளியே போ, ஜான் சீனா நீ பேசாத, மூவ் பண்றாங்க. அந்த நேரத்துல அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட மியூசிக் வருது. கோடி ரோட்ஸ் வருகிறார். கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள வந்த உடனே, ஜான் சீனா நீ பேசுறதை கேட்க ஆர்வமா இருக்கிறோம், நானும் ரசிகர்கள் ஆர்வமா இருக்கிறோம், நீ எப்போ பேசுவ அப்படின்றது தான் கேட்குறாரு. ஏன்னா ஜான் சீனா மாதிரி பேசுனதை ஆடியன்ஸ் மூவ் பண்ணதுனால காதால கேட்க முடியலன்றத சூசகமாக நக்கல் பண்ணுறாரு ஜான் சீனாவை. அதுக்கப்புறம் ஜான் சீனாவை பார்த்து பேசுகிறாரு. ஜான் சீனா, உன்னை நான் இந்த ரெஸ்ல்மேனியாவில் நான் தோக்கடிக்க போகிறேன். தோக்கடிச்சு நான் தான் மீண்டும் சாம்பியனை கொண்டு போகிறேன். குழந்தையே நல்லா கேட்டுக்கோ. ஏய் வாய மூடுறா, நான் ஒன்று குழந்தை இல்லை. நான் WWE சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறேன். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் நான். அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசு. நீ யாரு? நீ எதுக்குமே தகுதி இல்லாத ஆளு. நீ இப்படியே இங்க இருந்தே போயிடு. ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்த சீக்கிரம் நீ என்கிட்ட தோத்துருவ. என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உன்னோட ரிட்டையர்மெண்ட் தான் நடக்கும். அதனால ரிட்டையர்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டா நீ ரெஸ்ல்மேனியாவுக்கு வராத. இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நீ வரணும்னா ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்துடாத. தயவு செஞ்சு வந்தினா என்கிட்ட தோத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் மைக்கு தூக்கி போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஜான் சீனா அப்படியே நிற்கிறார். ஜான் சீனா அப்படியே நின்றுகிட்டு இருந்த ஜான் சீனா கொஞ்ச நேரத்தில் கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜான் சீனா அப்படியே மைக்கை கீழே போட்டுட்டு அந்த இடத்துல ஜான் சீனா இறங்கி போறாரு.